ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். வீடியோ இறுதி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா, ஜாவா பேசிக் ப்ரோக்ராம் வந்து கொண்டிருக்கோம். அதுல யூசர் நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு அறையை நாங்க இன்புட்டா வாங்கி அதுல நாங்க கொடுக்குற நம்பர், சரியா, அந்த நம்பர் எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு நாங்க செய்ய போறோம், அதை நாங்க டிஸ்பிளே பண்ண போறோம். சரியா, அதுக்குரிய கோடிங் தான் செய்ய போறோம். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். முதல்ல என்ன செய்ய போறோம்னா, யூசர்ட்ட அறையில லிமிட்ஸ் வாங்க போறேன். சரியா, சரியா, அவர் கொடுக்குற லிமிட், யூசர் கொடுக்குற லிமிட் என்ன செய்ய போறோம்னா, எல்னு சொல்ற ஒரு இன்டிஜர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். சரியா, சரியா, எல்னு சொல்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்ப என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு நம்பர் என்ன செய்ய போறோம், யூசர்னா வாங்கி இது அறையில ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, int I equal to 0, I greater than I s plus. சரியா, என்றது நம்பர் 1 நம்பர் 2 வரப்போ. சரியா, அப்ப யூசர் நம்பர் கொடுப்பேன், அதை சேவ் பண்ணணும், அறையில ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சரி நாங்க அறையை விட நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சரியா, ஏன்னு சொல்ற அறைனா டிக்ளேர் பண்ணுவோம். சரியா, சரி, லிமிட் யூசர் கொடுக்குற லிமிட் நான் கொடுக்குறேன். சரியா, என்ன செய்ய போறோம், அவர் கொடுக்குற ஒவ்வொரு நம்பரை அறையில நான் சேவ் ஸ்டோர் பண்ண போறேன். நெக்ஸ்ட், சரியா, அறையில ஸ்டோர் பண்ணியாச்சு. நான் என்ன செய்ய போறேன்னா, எந்த எலிமெண்ட்ஸ் நாங்க சர்ச் பண்ண போறோம் அதை செய்ய போறோம், யூசர்ட்டே அதையும் நான் வாங்க போறோம். சரியா, சிஸ்டம் அவுட்டர் சர்ச் போட்டு என்டர் அரே என்றது அரே எலிமெண்ட் என்றது search array element search array element. சரி, அதை நான் செய்யறேன், எஸ்ன்னு சொல்ற ஒரு இன்டிஜர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். சரியா, சரியா, எஸ்ன்னு சொல்ற வேரியபிள் என்ன செய்யணும், அதை ஸ்டோர் பண்ணணும். சரியா, ஸ்டோர் பண்ணி என்ன செய்ய போறோம், ஃபாலோ போட்டு என்ன செய்ய போறோம், அதை நான் செக் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி int f equal to 0 சொல்ற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணி தரேன். ஃபாலோ போட்டு int I equal to 0, I greater than n, I plus plus. சரியா, போட்டு என்ன செய்ய போறோம்னா, ஒரு if கண்டிஷன் போட்டு செக் பண்ண போறோம், இது array இண்டெக்ஸ்ல நாங்க கொடுத்த அந்த எஸ்ற நம்பர் இருக்கா. சரியா, செக் பண்ண போறோம். அப்ப எஸ்ற நம்பர் நான் கொடுத்த நம்பர் இது, சாரி, நான் கொடுத்த நம்பர் எஸ்ற நம்பர் ஈக்குவலா இருந்தா என்ன செய்ய போறோம்னா, f equal to 1 கொடுக்க போறோம். சரியா, அது f equal to 1 இருந்தா என்ன அர்த்தம், ஈக்குவலா இருக்கு, அந்த அறையில தான் நான் கொடுக்குறேன், நான் சர்ச் பண்ற நம்பர் இருக்குன்னு அர்த்தம். f இல்லாட்டி என்னது நம்பர் இல்லைன்னு அர்த்தம். சரி, பிரேக் பண்ண போறோம், ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா என்ன செய்ய போறோம், பிரேக் பண்ண போறோம். பிரேக் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம்னா, ஃபாலோ புக் வெளியே வந்து if கண்டிஷன் கொடுத்து f equal 1 இருந்தா, சரி, 1 இருந்தா என்ன அர்த்தம், அங்க அப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். சரியா, சரி, அதுல நான் என்ன செய்ய போறேன்டா, சரியா, element is found in the position. சரியா, இந்த பொசிஷன். சரியா, அது I plus 1. சரி, எங்க பொசிஷன் தேவை, எந்த பொசிஷன் இருக்குன்னு தேவை, இண்டெக்ஸ் இல்ல பொசிஷன் தேவை, நான் I plus 1 கொடுக்குறேன். சரியா, அடுத்து என்ன செய்ய போறோம்னா, அதே தான் சிஸ்டம் அவுட்புட் element is found in the index. சரியா, இந்த இண்டெக்ஸ்ல இருக்கு நான் செய்ய போறேன், அதை கொடுக்க போறேன். சரியா,
ஐன்னு கொடுத்தா மட்டும் காணும். ஐன்னு கொடுத்தா அந்த இண்டெக்ஸ் எங்களுக்கு வந்து சரி. அப்படி இல்லாட்டி சரியா, இந்த அறையில நாங்க சர்ச் பண்ற எலிமெண்ட்ஸ் இல்லாட்டி என்ன சேர்க்கிறோம், எல்ஸ்ல அப்படி ஒரு எலிமெண்ட்ஸே இல்லைன்னு நான் சேர்க்கிறோம். பிரிண்ட் பண்ண போறோம். சரி, அப்படி ஒரு எலிமெண்ட்ஸே இல்லைன்னு என்ன சேர்க்கிறோம், the element is not found. The element is not found. சரி, எலிமெண்ட்ஸ் நாட் ஃபவுண்ட் நான் சேர்க்கிறோம். டிஸ்பிளே பண்ண போறோம். சரி, எப்படி சரி ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஒன்று இருக்கு சரியா, என்ன 2 எரர் காட்டுது. ஃபோல்ட் மொழி வந்து அப்படின்னா சொல்லணும், உங்களே ஐஎன்எஸ் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கணும். இன்ச் ஐன்னு சொன்னா இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கணும். சரியா, ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ரன் பண்ணுறோம். சரியா, லிமிட் நான் 3 கொடுக்குறேன். சரியா, 10 20 30 கொடுக்கும். சரியா, எந்த சர்ச் எலிமெண்ட் நான் 10 கொடுக்குறேன். 10 சொல்றது the elements found in the position 1 பொசிஷன்ல இருக்கு, இண்டெக்ஸ்ல 0 இண்டெக்ஸ்ல இருக்கு. சரியா, அப்ப எங்களுக்கு சரியா டிஸ்பிளே ஆகுது. இதானது ஜாவா ப்ரோக்ராம்ல ஒரு அறையில இருக்கிற நாங்கள் ஒரு சர்ச் பண்ற எலிமெண்ட்ஸ் எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஜாவா கோடிங். சரியா, இது உங்களுக்கு விளங்கி இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க. விளங்கி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா, அடுத்த வீடியோல சந்திப்போம்.